டைம்ல நீங்க சீக்கிரமா வந்திருக்கீங்கன்றது ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் வந்து பெற்றோர்களை நெகட்டிவா பேசுறதுக்கு என்னை மன்னிக்கணும், கோச்சிக்கக்கூடாது. பெண்ணின் முன்னேற்றத்துக்கு காரணம் பெண்ணே. பெண்ணோட முன்னேற்றத்துக்கு காரணம் பெண்தாயா? யார் வந்து கூட இருந்து செய்யறாங்க சொல்லுங்க. சரி, இப்போ பெற்றோர்களே அப்படி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலத்துல பெண் குழந்தை பிறந்தாலே கள்ளிப்பால் ஊத்தி வாயில ஊத்தணுன்ற கான்செப்ட்ல இருந்தவங்க தானே இவங்க. இப்ப என்னவோ புதுசா வந்து பெண்ணோட முன்னேற்றம் நான் தான் தரணும்னு சொன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியாது? ஒரு பெண் குழந்தையும் எப்படி வளர்க்குறாங்க? காலையில ஏற்றது வந்து ஒரே கண்டிஷன், ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிட்டா ஐயோ தூங்குறா பாருங்க, வீடு விளங்குமா, மதியம் தூங்கினா அப்படி, இதே நைட்டு லேட்டா வந்துட்டா ஆம்பளை மாதிரி வரா அப்படின்னு. இதே மாதிரி 1008 கண்டிஷன். இங்க நிக்கணும், அங்க நிக்கணும், அங்க போகணும், இங்க வரணும், இப்படி பேசணும், அப்படி பேசணும், இங்க செய்யக்கூடாது, அங்க செய்யக்கூடாது, முடிய இப்படி வெட்டணும், அப்படி வெட்டணும், ஜீன் போடக்கூடாது, டிஷர்ட் போடக்கூடாது அப்படின்ட்டு எத்தனை கண்டிஷன் தான் நீங்களும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு சர்வே சொல்லுது, பெண்கள் மேல வன்முறை நடத்துறது முக்காவாசி காரணம் சுற்றத்தால் தான். அதுலயும் முக்கியமான காரணம் பெற்றோர்களே. அதாவது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இங்க பேசணும், அங்க பேசணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், அப்படி ட்ரெஸ் பண்ணணும் சொல்லி சொல்லி வளர்க்கிற நீங்க ஒரு ஆண் பிள்ளைக்கு அப்பா பிள்ளைனா நமக்கு சமமானவர், நமக்கு அடிச்சாலும் வலிக்கும், அவளுக்கு அடிச்சாலும் வலிக்கும், அம்மா மாதிரியும் தங்கச்சி மாதிரியும் அக்கா மாதிரியும் தான் நீ பார்க்கணும் அப்படின்னு ஏன் சொல்லி வளர்க்க மாட்டேன்றீங்க? நான் கேட்கிறேன். அப்படி வளர்த்தா எந்த ஆணாவது வளர்ந்துட்ட பிறகு பெண்ணை அடிக்கணும்னு தோணுமா? தோணாது. அப்போ அந்த வன்முறையை கையில எடுக்க மாட்டான். நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லிருக்கோம், நீ ஆம்பளடா, நீ ஆம்பளடா. ஒரு அழுதுட்டா வச்சுக்கோங்களேன், ஒரு ஆம்பளை அழுவலாமா? ஏன் ஆம்பளை அழக்கூடாதா? சட்டம் போட்டுருக்காங்களா? ஆம்பளை அழக்கூடாது ஏங்கய்யா? ஆம்பளை அழக்கூடாது சட்டம் போட்டுருக்காங்க இல்ல, அழுவலாம். அழுவலாம். அதுக்கு ஒரு 1008 பிரச்சனை. அவர் முன்னாடி சாப்பிடுறதுல பின்னாடி சாப்பிடுறது எடுப்படுத்தாலும் ஆம்பளை 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 இப்படியே சொல்லி 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 சொல்லிதான் எங்க பெற்றோர்கள் வந்து என்ன பண்றாங்க, பெண் பிள்ளைங்க அடக்கி அடக்கி இருக்கிறாங்க. அதையும் மீறி சிலர் சாதிக்கிறாங்கன்னா அது அவங்களோட நம்பிக்கையில தான். இவங்க சப்போர்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா? அது இல்லாம இவங்க சின்ன வயசுல டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும் இவங்க ஆசைப்பட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க சாதிச்சு எதுவும் ஆயிருக்க மாட்டாங்க. அந்த புள்ளிய டாக்டர் ஆகுது, டாக்டர் ஆகுது, டாக்டர் ஆகுது, டாக்டர் ஆகுன்னு சொல்லுவாங்க. நீட்டு விடனாலும் வாழ்க்கை, டாக்டர் ஆனாலும் வாழ்க்கை, இல்லைன்னா போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி பயங்காட்டி வளர்த்துறது. அந்த பிள்ளை என்ன பண்ணுவோம், ஐயோ நமக்கு டாக்டர் கிடைக்கணும்னா நம்ம அவ்வளோதான் இருக்குன்னு அது பயந்து எழுதி கடைசியில் நீட் எக்ஸாம் எழுதுறது. அதுல மார்க் வரலன்னா அந்த பிள்ளை கடைசியில் என்ன பண்ணும், சூசைட் பண்ணிக்கும். ஆக பிள்ளைங்களுக்கு எதுவா இருந்தாலும் பார்த்துதான் சொல்லி கொடுங்க. இதுதான் வாழ்க்கை, இதோட ரெண்டாயிடுது அப்படின்லாம் எதையுமே சொல்லி கொடுக்காதீங்க. எப்படி சொல்லி கொடுத்ததான் வந்து அவங்க மேல இருக்கிற ஆதிக்கம் அதிகமா இருக்கு. ஒரு ஆணை திருமணம் செஞ்சு கொடுத்தா இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லா ரெஸ்பான்ஸ், லைஃப் டைம் ரெஸ்பான்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. ஆனா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னா அதோடு ஓடிக்கிடு, நீ இந்த பக்கமே தலைச்சு படுக்காத, என்ன அவனமா கேட்டாமா முடியும், அவனா எப்படி பண்ணணும், அவங்ககிட்ட வாழ சாகு அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணுது கடைசியில, அதுக்கு வந்து பிரச்சனைன்ற வரும்போது சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை, அகைன் ஒரு பிள்ளை சூசைட். ஸோ இந்த மாதிரி வந்து அட்டென்ட் பண்ணி போயிடுறாங்க. சரி, எங்க ஆபீஸ்ல என்ன ஆச்சுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. ஒரு பையன் என்ன பண்ணா, எனக்கு தான் ட்ரைனிங் ஆகணும், நான் தான் ட்ரைனரா இருந்தேன், நல்லா பேசுவோம். திடீர்னு போய் காலைல போய் பார்க்குறேன், அந்த பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஆபீஸ் ஃபுல்லா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா என்னடா நல்லா நேற்று கூட நல்லா பேசிட்டு இருந்த பையன் ஆச்சு, திடீர்னு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த மாதிரி அவன் ஏதோ ஒரு லவ் பண்ணியிருக்காங்களுக்கு, அதுல வந்து நான் இல்லை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு அவனுங்க ஏதோ சூசைட் ஆகணும் மறுபடியும் இருந்திருக்கான். அதை முடிச்சு எஸ்எம்எஸ்ல போக கழுத்தை நெரிச்சிச்சு போல இருக்கு. அப்போ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் புண்ணியம் இல்லாம போச்சு. எல்லாம் சொன்னது ரொம்ப வருத்தமா போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமா போயிடுது. இதை சொல்லிட்டு லாஸ்ட் என்ன சொல்றாங்க, போயும் ஒரு பொண்ணுக்காக இவன் உயிரை விட்டுக்கிறான் பாரு அப்படின்றாங்க. அப்போ இன்னொரு ஆணுக்காக உயிர் விட்டா சரியா? உயிரை விடுறதே வளர்த்தோம்னா அதை பொண்ணுக்காக அதை ஆணுக்காக இந்த மாதிரி தான் அவங்க எப்ப பார்த்தாலும் போய் ஒரு பொண்ணா அப்படின்றாங்க. சரிங்க, இலக்கிய மன்றம் நடக்குது. நம்ம எத்தனையோ பாண்டிச்சேரியில இலக்கிய மன்றம் இருக்கு. எத்தனை இலக்கிய மன்றத்துல பெண்கள் நிறுவனரா இருக்காங்க? இல்ல, எண்ணி பார்க்கிற அளவுக்கு தான் நிறுவனரா இருக்காங்க. அப்போ இதுலமே தெரியலையா நீங்க எந்த அளவுக்கு முன்னேற்றி கொண்டு
படிக்கட்டுமா அப்படின்னு கேட்டுருக்கான். அவங்க அந்த ஒரு பதில் அப்படின்னால முடிஞ்சிச்சு கதை. சரி, இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா, 7 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா. படிச்சு 8வது வருஷம் டிஎஸ்பியா ப்ரமோட் ஆயிருக்கா. மும்பைல ப்ரமோட் ஆகி அவங்க வீட்டுக்கு இருந்த அந்த ஸ்டேஷன்லயே போஸ்டிங் வாங்கியிருக்கா. முதல் கதவை அவர்தான் திறந்து விட்டாரு. முதல் மாதம் பொண்ணுக்கு அவர்தான் போட்டார். ஸோ இதுல யாரோட சப்போர்ட் இல்லை, இது அவரோட சப்போர்ட்டா தான் இருக்குது. அப்போ பெண்களுக்கு என்ன சப்போர்ட் பண்றோம்னு எல்லாம் பேசுறாங்க. அமெரிக்கா ஒரு பாஸ்கை முடிச்சுட்டு பத்தி கேட்கறாங்க, ஏன் இந்திய பெண்கள் மட்டும் விளையாட்டுல சாதிக்க முடியல, என்ன காரணம்? வெளிநாட்டு பெண்கள்லாம் சூப்பரா இருக்கிறாங்க ஏன் அப்படி கேட்டதுக்கு அதுக்கு வேடிக்கம் சொல்றா, வெளிநாட்டு பெண்கள் வெறும் தன்னோட எதிரில் இருக்க எதிரியை எதிரி கூட மட்டும்தான் சண்டை போடுறாங்க. ஆனா நம்ம இந்திய நாட்டு பெண்கள் மட்டும்தான் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு தான் வெளியே சண்டை போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ அந்த அளவுக்கு கண்டிஷன், அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது, அப்போ அதுல என்னங்கய்யா இவங்க வளர்ச்சி எல்லாம் இருக்குது. எல்லாம் இவங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இவங்க அடக்குமுறை பண்ணணுமோ அந்த அளவுக்கு தான் இவங்க அடக்குமுறை பண்ணிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களுக்கு என்னென்னவோ பண்றாங்க. ஆனா ஒரு பெண், ஒரு பொம்பளை பிள்ளை என்னதான் சொல்லுது, என்னதான் கேட்குது அப்படின்னு கேட்டுதான் பாருங்களேன். அவ 1008 கதை சொல்லுவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு வாழப்பட்டதே கிடையாது. இதுல என்ன இவங்க முன்னேற்றாங்கன்னு பேச்சு, அதெல்லாம் ஒரு பெண் முன்னேறணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல தீய பழக்கத்துக்கு போகணும்னு நினைச்சாலும் சரி, அது அவன் நினைச்சா மட்டும்தான் முடியும். ஓசி யாராலையும் அது கூட இருந்தெல்லாம் பண்ண முடியாது. ஆக ஒரு பெண்ணோட முன்னேற்றத்துக்கு காரணம் பெண்ணே. வாய்ப்புக்கு